எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 19 அத்தியாயங்களை ஒன் பை ஒன்னாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம 20வது அத்தியாயத்தை கேட்கலாம் வாங்க. வாக்கு மூலங்கள். என்னுடைய சொந்த பணம் சார்ந்த உளவியல். ஃபர்ஸ்ட் மேன்ஹட்டன் என்னும் ஆலோசனை நிறுவனத்தை நிறுவிய பில்லியனர் முதலீட்டாளர் சாண்டி கோட்டஸ்மேன் அவருடைய முதலீட்டு நிறுவனத்தில் பணிக்கு சேர நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறார். நீங்கள் எதை சொந்தமாக வைத்துள்ளீர்கள், ஏன் வைத்துள்ளீர்கள், எந்த பங்கு விலை குறைவாக கிடைக்கும் என்றோ எந்த விதமான பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்றோ கேட்க சொல்லவில்லை. உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த கேள்வி எனக்கு பிடித்தது. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு சொல்லும் ஆலோசனை என்ன என்பதற்கும் அவர்களுக்கு எவை சரியாக இருக்கும் என்பதற்கும் இடையான மிக நீண்ட இடைவெளி உள்ளது. மார்னிங் ஸ்டாரின் அறிக்கையின்படி அமெரிக்காவின் பரஸ்பர நிதியை நிர்வகிக்கும் மேலாளர்களில் பாதிக்கு மேல் தங்கள் பணத்திலிருந்து ஒரு சென்ட்டை கூட அவர்கள் நிதியில் முதலீடு செய்வதில்லை. இது மிகவும் கொடூரமானது. உண்மையிலேயே புள்ளியியல் இந்த வகையான பாசாங்குத்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. இதை போன்ற நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பொதுவானவை. யுஎஸ்சியில் மருத்துவ பேராசிரியராக இருக்கும் கென் முரே 2011ஆம் ஆண்டு எழுதிய ஹவு டாக்டர்ஸ் டை என்ற கட்டுரையில் மருத்துவர்கள் தங்களுக்கு மரண ஆபத்து என்று வரும்போது தங்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வதிலிருந்து மிகுந்த அளவில் வேறுபாடுடைய சிகிச்சை முறைகளைத்தான் தேர்வு செய்கிறார்கள் என்கிறார். மருத்துவர்கள் நம்மை போன்று இறப்பதில்லை என்று தொடரும் அவர், அவர்களை குறித்த வித்தியாசமான செய்தி என்னவென்றால், பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் பெறும் சிகிச்சையின் அளவை விட மிக குறைவான அளவிலேயே தங்களுக்கான சிகிச்சையை செய்து கொள்கிறார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறப்பில் இருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் அவர்கள் தங்களுக்கு இறப்பு என்று வரும்போது மிகவும் துல்லியமாக பார்க்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு சரியாக தெரியும். எந்த வகையான வாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்தும் அவர்களுக்கு தெரியும். பொதுவாக எந்த விதமான முறைகளையும் அவர்களுக்கென்று பெரும் நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றனர். இருந்தும் அவர்கள் தங்களுக்கென்று வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் தன் நோயாளியின் புற்றுநோயின் மீது வலிமையாக செயல்பட்டாலும் தனக்கென்று வரும்போது அவர் வலி குறைந்த வழிமுறைகளைத்தான் கையாள்வார். நீங்கள் என்ன செய்தல் வேண்டும் என்பதை பிறர் சொல்வதற்கும் அவர்களுக்கென்று வரும்போது அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் என்பதற்குமான இடைவெளி அவ்வளவு மோசமானதாக இருப்பதில்லை. நம்மையோ நம்முடைய குடும்பங்களையோ தாக்கக்கூடிய சிக்கலான உணர்ச்சி பூர்வமான செயல்களை செய்யும்போது ஒரே சரியான வழி என்று ஏதும் இருப்பதில்லை. இதைத்தான் நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான உண்மை என்று எதுவும் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்ற விதத்தில் இருக்கிறதே என்பதே முக்கியம். உங்களுக்கு எவை தேவையோ அவை பூர்த்தியாகும் போது உங்களுக்கு அமைதியான தூக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சில அடிப்படை கொள்கை கடைபிடிக்கப்பட்டே ஆக வேண்டும். இது மருத்துவத்திலும் பொருளாதாரத்திலும் தேவையான ஒன்று, உண்மையானதும் கூட. ஆனால் மிக முக்கியமான பொருளாதார முடிவுகள் என்பவை கணக்கு புத்தகங்களிலோ அல்லது புத்தகங்களிலிருந்து எடுக்கப்படுவதில்லை. அவை இரவு உணவு உட்கொள்ளும் சாப்பாட்டு மேசையிலிருந்து எடுக்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் மிகுந்த லாபங்களை ஈட்டும் எண்ணத்துடன் செய்யப்படுபவன அல்ல. மாறாக தங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ ஏமாற்றம் தராவண்ணம் செய்யப்படுகின்றன. அத்தகைய முடிவுகள் கணக்கீட்டு அட்டவணைகளிலும் சூத்திரங்களிலும் தொகுக்க இயலாதவை ஆகும். அவை மனிதனுக்கு மனிதன் பரவலாக மாறுபடும் போக்குடையனாகும். ஒருவருக்கு உதவும் ஒரு முறை மற்றவருக்கு உதவும் என்று சொல்ல இயலாது. உங்களுக்கு எது தீர்வாக அமையும் என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் எனக்கு தீர்வாக அமையும் திட்டமாகும். சேமிப்பு குறித்து என் குடும்பம் எப்படி கருதுகிறது? சார்லி முங்கர் ஒருமுறை கூறியது, நான் செல்வந்தனாக மாற விரும்பவில்லை, நான் சுதந்திரமானவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். செல்வத்தை நாம் புறக்கணித்து விடலாம், ஆனால் எப்போதும் சுதந்திரம் என்பதே என்னுடைய முக்கிய இலக்காக இருந்து வருகிறது. அதிக வருவாயை துரத்துவதும் என்னிடம் இருக்கும் சொத்துக்களை வைத்து மிகவும் டாம்பிகமாக வாழ்வதும் எனக்கு எப்போதுமே மகிழ்ச்சி ஊட்டுபவையாக இருந்ததில்லை. இவ்விரண்டும் தங்கள் நண்பர்களை கவர மக்கள் விளையாடும் விளையாட்டாகவே எனக்கு தெரிகிறது. இவ்விரண்டிலும் இடர்கள் மறைந்துள்ளன. நான் பொதுவாக எழும் ஒவ்வொரு காலையும் நானும் என் குடும்பமும் என்ன விரும்புகிறோமோ அதை எங்கள் வழியில் செய்யவே விரும்புகின்றோம். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவும் இதை சுற்றியே அமைந்திருக்கும். என்னுடைய பெற்றோர் அவர்களது இளமை காலத்தை இரு நிலைகளில் வாழ்ந்தார்கள். மிகுந்த வறிய நிலை, ஓரளவிற்கு வசதி. என்னுடைய தந்தையார் 3 குழந்தைகளை பெற்ற பின்னர் அவர்களுடைய 40வது வயதில் மருத்துவரானார். அவர் மருத்துவத்துக்கு படிக்கும் வேளையில் என்னுடைய பெற்றோர்கள் 3 குழந்தைகளுடன் அவர்களால் முடிந்த போதும் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகமாக்கி கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால் மருத்துவராக அவர் சம்பாதித்த போதும் அவருடைய சிக்கன போக்கை கடைபிடித்தார்கள். அது அவர்களுக்கு சுதந்திரத்தின் வலிமையை கொடுத்தது. என்னுடைய தந்தையார் அவசர பிரிவில் பணியாற்றிய மருத்துவர்.
அது மிகவும் அதிக அளவு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு பணியாகும். இரவு பகல் என்று மாறி மாறி வரும் பணி நேரங்களை கொண்ட அது மிகவும் கடினமான ஒன்றாகும். 20 ஆண்டுகள் உழைத்த பிறகு அது போதும் என்று என் தந்தையார் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். தன் வாழ்க்கையின் அடுத்த நிலையில் அவர் வாழ ஆரம்பித்தார். அது என்னை தாக்கியது. திடீரென்று ஒரு காலை எழுந்து இதுவரை எவற்றை செய்து வருகிறீர்களோ அவற்றை மாற்றி அமைத்து கொண்டு உங்கள் வழிமுறையில் நீங்கள் எப்போது தயாரோ அப்போது செயல்படுவது என்பது எல்லா பொருளாதார இலக்குகளின் முன்னோடியாக தெரிந்தது. என்னை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது நாம் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நிறுத்திவிடுவதல் ஆகாது. அது நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை யாருடன் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுடன் எப்போது செய்ய விரும்புகிறீர்களோ அப்போது நீங்கள் எவ்வளவு காலம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு காலம் செய்வதே ஆகும். ஒரு குறிப்பிட்ட சுதந்திர நிலையை பெறுவது என்பது மருத்துவராய் பணி செய்து பெரும் சம்பளத்தை பொறுத்தது அன்று. அது நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஒரு எல்லைக்குள் வைத்து உங்கள் வருவாய்க்கும் குறைவாக செலவு செய்து வாழும் முறையே ஆகும். வருவாய் எவ்வளவுதான் ஆனாலும் சுதந்திரம் என்பது உங்களுடைய சேமிப்பின் அளவை பொறுத்தே அமைகின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருவாயை தாண்டிய பின்னர் உங்களுடைய சேமிப்பின் விகிதம் உங்களுடைய வாழ்க்கை முறை எதிர்பார்ப்புகள் குறையாத வண்ணம் கணிக்கும் திறனில்தான் அமைகிறது. நானும் எனது மனைவியும் கல்லூரி நாட்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்து பின்னர் பல ஆண்டுகள் கழித்தே திருமண பந்தத்தில் ஒன்றானோம். பள்ளியை அடுத்து எங்களுக்கு இருவருக்கும் தொடக்கநிலை சம்பளங்களுடன் கிடைத்தன. அதன் மூலம் நாங்கள் ஒரு சராசரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டோம். எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் வானவில்லை போல் தொடர்ந்து இருந்தாலும் ஒருவருக்கு அரசு போகம் போல் தோன்றுவது மற்றொருவருக்கு பிச்சைக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் எங்களுடைய சம்பளத்தில் எங்களுக்கு பிடித்தமான ஒரு இல்லம், ஒரு கார், பிடித்தமான துணிமணிகள், உணவு ஆகியவை கிடைத்தன. வசதியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் படாடோபம் என்று சொல்லும் அளவுக்கு இல்லை. நான் பொருளாதார துறையிலும் என் மனைவி மருத்துவத்துறையிலும் பணியாற்றி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் வருவாயை நாங்கள் பெற்றிருந்தாலும் ஏறக்குறைய அதே வாழ்க்கை முறையே அப்போதிலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த முறையே எங்களது சேமிப்பின் விகிதத்தை அதிகரிக்க செய்தது. நாங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு மிகுதியான டாலரும் எங்களுடைய சுதந்திர நிதியில் சேர்ந்துவிடும். இப்போது நாங்கள் கணிசமான அளவிற்கு குறைவான செலவு செய்பவர்களாகவே வாழ்கின்றோம். எங்களுடைய 20 வயதுகளிலிருந்து நாங்கள் அதே வகையான வாழ்க்கை முறையை தான் பின்பற்றுகின்றோம். இது நீங்கள் எங்களை பற்றியும் எங்கள் வருவாயை பற்றியும் சேமிப்பை பற்றியும் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கலாம். என்னுடைய குடும்ப பொருளாதார திட்டத்தில் எனக்கு பெருமையாக தெரிவது என்னவென்றால் அது இதுதான். எங்களுடைய இளைய வயதிலேயே வாழ்க்கை முறையின் எல்லையை குறித்து விட்டது தான். எங்களுடைய சேமிப்பு விகிதம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அது எங்களை சிக்கனமாக வாழ தள்ளியதில்லை. காரணம், எங்களுடைய ஆசையின் அளவு இன்னும் மாறாமல் அதே அளவிலேயே இருக்கிறது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லை என்பது கிடையாது. எங்களுக்கு தரத்தையே பிடிக்கும். நாங்கள் வசதியாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் ஆசைகளுக்கான அந்த கதவை தாண்டுவதில்லை. இப்படி எல்லோருக்கும் அமையும் என்று சொல்லவும் இயலாது. இது நாங்கள் இருவரும் சமமாக ஒத்துக்கொண்டதால் எங்களுக்கு உதவுகிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து கொள்வதில்லை. நடைப்பயிற்சி, படித்தல், எழுதுதல் போன்ற எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பல செய்கைகளுக்கு செலவு அதிகமாக ஆவதில்லை. எனவே எதையோ இழக்கிறோம் என்ற உணர்வே எங்களுக்கு வருவதே இல்லை. எங்களுடைய சேமிப்பு விகிதத்தை குறித்து நான் ஒரு முறை கேள்வி எழுப்பிய போது எங்கள் பெற்றோர் அவர்களுடைய அதிக வருவாயிலிருந்து பெற்ற அந்த சுதந்திரத்தை நினைவு கூர்ந்தேன். உடனே நான் சேமிப்பு விகிதம் குறித்து எண்ணுவதை நிறுத்திவிட்டேன். சுதந்திரமே எங்களுடைய முக்கிய இலக்கு. உங்களால் முடியும் அளவிற்கு கீழே உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வைத்துக்கொள்வதால் கிடைக்கும் இரண்டாவது பயன் இதுதான். நம்மை சுற்றியுள்ளோரின் வாழ்க்கை முறைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும் அந்த பழக்கத்தை தவிர்த்தல் ஆகும். உங்களால் இயன்ற அளவிற்கு கீழே அதே நேரத்தில் வசதியாகவும் பேராசைகள் இல்லாமலும் வாழும் வாழ்க்கை முறை சமூக அழுத்தத்தை மிகுதியாக குறைக்கிறது. சமூக அழுத்தத்திற்கு உட்படுதல் என்பது நவீன காலத்தின் வழக்கமாகவே ஆகிவிட்டது. நசீம் தலேப் விளக்குகின்றார், உண்மையான வெற்றி என்பது நீயா நானா என்னும் எலிச்சண்டையிலிருந்து விலகி மன அமைதிக்கு ஏற்ற வகையில் நம் செயல்களை சீராக்கிக் கொள்வதே ஆகும். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாங்கள் இதுவரை சுதந்திரத்தை பேணுகின்றோம். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏதாவது ஒரு பயனை தருவதாகவே அமைந்துள்ளது. கடனின்றி எங்கள் வீட்டை வைத்துள்ளோம். அதுவே நாங்கள் செய்த மிக முக்கியமான பணம் குறித்த முடிவு என்றாலும் அதுவே எங்களுடைய மிகவும் தவறான பொருளாதார முடிவு ஆகும். நாங்கள் எங்கள் வீட்டை வாங்கும்போது வீட்டுக்கடனின் வட்டி விகிதம் மிக குறைவாகவே இருந்தது. எந்த ஒரு இயல்பான ஆலோசகரின் ஆலோசனையும் எளிய வட்டி விகிதத்தில் கிடைக்கும் பணத்தில் வீட்டை வாங்கி கொண்டு உபரியாக இருக்கும் பணத்தை பங்கு சந்தை போன்ற அதிக லாபம் கிட்டும் துறைகளில் முதலீடு செய்யலாம் என்பதாகவே இருக்கும். ஆனாலும் எங்கள் இலக்கு என்பது வெறும் அறிவார்த்தமானதாக மட்டுமே இல்லாது உளவியல் ரீதியாகவும் உடன்பாட்டுடன் இருத்தல் வேண்டும் என்று எண்ணினோம். எங்கள் வீட்டுக்கான விலையை மொத்தமாக கொடுத்து நாங்கள் வாங்கினோம்.
என்னுடைய தனிப்பட்ட உணர்ச்சி குறித்த வட்டிக்கு கடன் வாங்கி அதன் மூலம் வீட்டை வாங்குவதால் வரும் வருவாயை விட மிகையாகவே இருக்கிறது. மாதம் கடனுக்கு கட்டுவதை தவிர்ப்பது என்பது எங்கள் சொத்தின் நீண்ட கால மதிப்பை கட்டுவதை காட்டிலும் மேலானது. அது என்னை சுதந்திரமாக கருதச் செய்கிறது. என்னுடைய இந்த முடிவில் உள்ள குறைகளை எடுத்து கூறுபவரிடமும் அப்படி ஒரு காலம் செய்ய எண்ணாதவரிடமும் நான் என் வாதத்தை தொடர விரும்பவில்லை. அதை எழுத்தால் சொல்வது என்பது வாதத்துக்கு ஒவ்வாத காரியம். ஆனால் அது எங்களுக்கு பயன் தந்தது, எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதுதான் விஷயமே. எல்லா நல்ல முடிவுகளும் எப்போதுமே அறிவார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில கட்டங்களில் நீங்கள் மனமகிழ்ச்சி அல்லது சரியான தீர்வு இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. பெரும்பாலான பொருளாதார ஆலோசகர்கள் கூறுவதை விட அதிக விகிதத்தில் சொத்துக்களை விட காசாகவே வைத்திருக்கவே நாங்கள் விரும்புகின்றோம். எங்கள் வீட்டின் மதிப்பில் இருந்து ஏறக்குறைய 20% பணமாகவே வைத்திருக்க விரும்புகின்றோம். இந்த முடிவை கூட சரியான முடிவு என்று நாங்கள் பிரகடனப்படுத்த வரவில்லை. நான் பிறருக்கு பரிந்துரைக்கவும் இல்லை. அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பணம்தான் சுதந்திரத்தின் மூச்சுக்காற்று என்பதால் நாங்கள் அவ்வாறு முடிவெடுத்துள்ளோம். மேலும் மிகவும் குறிப்பாக எங்களிடம் உள்ள பங்கு சந்தைகளை விற்கும் நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் குறியாய் உள்ளோம். எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய பேரிடர்களையும் பெரிய செலவுகளையும் நாங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அந்த காலத்தில் எங்களுடைய இந்த பங்குகள் எங்களுக்கு துணை போகும். ஒருவேளை மற்றவர்களை விட நாங்கள் மிக குறைந்த அளவிலான இடர்களை எதிர்நோக்கும் தன்மை கொண்டவர்களாக கூட இருக்கலாம். தனிநபர் பொருளாதாரத்தை நான் அறிந்த வரையில் விலக்கின்றி ஒவ்வொருவரும் அவர்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய செலவை சந்திக்கக்கூடும். பொதுவாக அவர்கள் இத்தகைய செலவுகளை எதிர்பார்க்காததால் அதற்கான திட்டங்களை வைத்திருப்பதில்லை. எங்கள் நிதி நிலைமை குறித்து ஓரளவிற்கு தெரிந்த ஒரு சிலர் எங்களிடம் வினவுவது, எதற்காக நீங்கள் சேமிக்கிறீர்கள்? வீடு வாங்க போகிறீர்களா? சொகுசு படகை வாங்க போகிறீர்களா? அல்லது புதிய காரை வாங்க போகிறீர்களா என்பதுதான். இல்லை, இவற்றில் எவையும் நாங்கள் திட்டமிடப்படவில்லை. நாம் எதிர்பார்ப்பதை விட மோசமான காலத்துக்கு எங்களுக்கு உதவும் என்ற காரணத்துக்காகவே நாங்கள் சேமிக்கிறோம். ஏதோ ஒரு செலவுக்காக எங்களிடம் இருக்கும் பங்கை நாங்கள் விற்க நினைப்பதில்லை. காரணம், எங்களிடம் உள்ள பங்குகளை நீண்ட காலத்துக்கு வைத்திருந்து அதிலிருந்து அதிகப்படியான வருவாயை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சார்லி முங்கர் இதை அழகாக விளக்குகின்றார். கூட்டுத்தொகை சேமிப்பின் முதல் விதி தேவையில்லாமல் அதை தொடாமல் இருப்பதுதான். முதலீடு குறித்து என் குடும்பம் எப்படி நினைக்கிறது? பங்குகளை தேர்வு செய்யும் பணியாளராகத்தான் நான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். நான் சந்தையை வென்றுள்ளேனா? எனக்கு திட்டவட்டமாக தெரியாது. அப்படி பணிபுரியும் பெருவாரியானவர்களைப் போல நான் அதை கணக்கு வைத்து கொள்ளவில்லை. எப்படி ஆகினும் நான் என் நிலைமையை மாற்றிக்கொண்டுள்ளேன். என்னிடம் இருக்கும் அத்தனை பங்குகளும் குறைந்த விலையுடனவே. நீங்கள் முதலீடு செய்யும் போது பங்குகளை நீங்களாகவே வாங்குவீர்களா அல்லது உங்கள் பணத்தை பங்கு சந்தை மேலாளர்களிடம் கொடுத்து செய்கிறீர்களா என்பது குறித்து உங்களுக்கு பரிந்துரைக்க என்னிடம் ஏதும் இல்லை. சிலர் சந்தையின் வளர்ச்சியை விட அதிக லாபத்தை அடைகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது மிகவும் கடினமானது. பெரும்பான்மையானோர் நினைப்பதை விட மேலும் கடினமானது. முதலீடு குறித்து என் எண்ணங்களை தொகுக்க வேண்டும் என்றால் அது இதுதான். ஒவ்வொருவருடைய இலக்கை அடையும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வண்ணம் ஒவ்வொரு முதலீட்டாளரும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை கடைபிடித்தல் அவசியம். நீண்ட கால சேமிப்பில் வெற்றி காணும் வாய்ப்புகளை அதிகரிக்க குறைந்த விலை குறியீட்டு பங்குகளில் முதலீடு செய்தல் வேண்டும். அதற்காக குறியீட்டை பொறுத்து செய்யும் முதலீடுகள் எப்போதும் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அது அப்படி எல்லோருக்கும் அமையும் என்று சொல்லவும் இயலாது. இப்படி செய்வதால் தனிப்பங்குகளை தேர்ந்தெடுக்கும் முறை தோல்வியை கொடுக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது. பொதுவாக இந்த துறை ஒரு சார்புடையதாகவே உள்ளது. குறிப்பாக தனிப்பட்ட பங்குகளை தேர்வு செய்யும் முறைக்கு எதிராக கடுமையாக விமர்சிப்பவர்கள் பக்கம் சந்தையை வெல்வது என்பது மிகவும் கடுமையான செயல். வெல்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவே. அப்படி இல்லை என்றால் எல்லோரும் வென்று கொண்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவரும் வெற்றியை மட்டுமே பெற ஆரம்பித்தால் வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அப்படி சந்தையை வெல்ல விளையும் பெரும்பாலானோர் தோல்வியை தழுவுகிறார்கள் என்றால் அது வியப்பாக இருக்காது. அதிக மதிப்புடைய பங்குகளை நிர்வகிக்கும் மேலாளர்களில் ஏறக்குறைய 85% SP 500இல் தோல்வியை தழுவுகிறார்கள் என்பது புள்ளியியல் மூலம் தெரியவரும் உண்மையாகும். சந்தையை வெல்ல விளைவது என்பது முட்டாள்தனமானது என்று நினைக்கும் மக்களையும் நான் அறிந்துள்ளேன். ஆனாலும் அத்தகையோர் தங்கள் குழந்தைகள் மிக நன்கு படித்து விளையாட்டு வல்லுநர்களாக வர ஆசைப்படுகின்றனர். அவரவருக்கு அவரவரது திட்டங்கள் வாழ்க்கை என்பது வாய்ப்புகளோடு மோதி விளையாடுவதுதான். நாம் ஒவ்வொருவரும் அந்த வாய்ப்புகளை வெவ்வேறு வழியில் யோசிக்கின்றோம். பல வருடங்களாக யோசித்து நான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். நம்முடைய குடும்பத்தின் பொருளாதார இலக்குகளை தொட குறைந்த விலை குறியீட்டு பங்குகளில் நாம் தொடர்ந்து முதலீட்டு வந்தால் அது நீண்ட காலத்தில் மிக பெரும் லாபத்தை நமக்கு வழங்கும். இந்த முடிவும் பெரும்பான்மையான காரணமாக அமைவது நாங்கள் மேற்கொள்ளும் சிக்கன வாழ்க்கை முறையே ஆகும்.
சந்தையை வெல்லும் விதமாக இடர்களை சந்திக்காது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைய விரும்பினால் அதில் என்ன பெரிய முயற்சி இருந்து விட போகின்றது? நான் உலகின் மிக சிறந்த முதலீட்டாளராக வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஆனாலும் நான் தோல்வியை எதிர்கொள்ளும் முதலீட்டாளராகவும் இருக்க விரும்பவில்லை. அதை நான் நினைக்கும் போது ஒரு குறியீட்டு பங்கை வாங்கி வைத்துக் கொள்வதில் எந்தவித திறமையும் இருந்துவிடப் போவதில்லை. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் என்றும் நான் நினைக்கவில்லை. குறிப்பாக சந்தையின் போக்கை வெல்லவில்லையும் என் நண்பர்கள் அவர்கள் செய்வதை நான் மதிக்கின்றேன். ஆனால் எங்களுக்கு எப்படித்தான் சரியாக இருக்கிறது? எங்களுடைய ஒவ்வொரு சம்பளத்திலிருந்தும் நாங்கள் இத்தகைய குறியீட்டு பங்குகளில் முதலீடு செய்கிறோம். அது அமெரிக்க மற்றும் உலகளாவிய பங்குகளின் தொகுப்பு. எங்கள் செலவு போக எவ்வளவு மிஞ்சுகிறதோ எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கும் இன்றி நாங்கள் முதலீடு செய்கிறோம். எங்களுடைய ஓய்வு கால நிதியையும் நாங்கள் அதிகரிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளின் கல்லூரி படிப்புக்கான 529 திட்டங்களிலும் நாங்கள் சேமிக்கிறோம். அப்படித்தான் எங்கள் திட்டம் உள்ளது. சொல்லப்போனால் எங்களிடம் உள்ளது அந்த வீடு, வங்கி கணக்கு, அவர்களுடன் சில வான்கார்டு குறியீட்டு பங்குகள், இவையே ஆகும். அதைவிட மிகவும் சிக்கலான ஒரு திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. நான் அதை மிகவும் எளிதானதாகவே விரும்புகின்றேன். முதலீட்டுக்கான முயற்சியும் முதலீட்டின் பொருளாதாரம் குறித்த என்னுடைய மிகவும் ஆபத்தான நம்பிக்கையே ஆகும். அதற்கு காரணம் வருவாயை குறித்த மட்டில் கடைசி கால விளைவுகளே மிக முக்கிய காரணிகள் என்பதே. நீங்கள் எவ்வளவு கடினமாக முயன்று சேமித்தாலும் இறுதியாக முடித்து வைக்கும் அந்த ஓரிரண்டு விஷயங்களை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் உங்கள் திட்டம் தோல்வியுறும். அதில் எதிர்மறை உண்மையானது. திட்டம் வெற்றியடைய முக்கியமான அந்த ஓரிரண்டு காரணிகளை நாம் கணித்து பிடித்து கொண்டோமானால் எளிய முதலீட்டு திட்டங்கள் வெற்றி பெறும். என்னுடைய முதலீட்டு திட்டம் என்பது சரியான பங்குகளை தேர்வு செய்வதிலோ அல்லது எந்த காலத்தில் வாங்குகிறேன் என்பதிலோ அல்லது எப்போது அடுத்த பொருளாதார மந்தநிலை வரும் என்பதையோ கணித்தோ அமைவதில்லை. அது அதிக சேமிப்பு விகிதம், பொறுமை, வரும் காலத்தில் உலகளாவிய பொருளாதாரம் பெருத்த மதிப்பை சேர்க்கும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை பொறுத்ததே. நான் என்னுடைய முதலீட்டின் முயற்சிகளை 3 காரணிகளை பொறுத்தே அமைக்கின்றேன். குறிப்பாக முதல் 2ஐ பொருத்தும். ஏனென்றால் அவற்றை என்னால் கட்டுப்படுத்த இயலும் என்பதாலேயே ஆகும். என்னுடைய முதலீட்டு திட்டத்தின் போக்கை கடந்த காலத்தில் மாற்றியுள்ளேன். எனவே கண்டிப்பாக எதிர்காலத்திலும் திட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நாம் எப்படி சேமிக்கிறோம் அல்லது முதலிடுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திரத்தை நாம் இலக்காக கொண்டிருத்தல் வேண்டும். இரவில் அமைதியாக உறங்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்தாக வேண்டும். அதையே நம்முடைய முதன்மையான இலக்காக நினைத்தல் வேண்டும். அதுவே பணம்சார் உளவியலில் தேர்ச்சியடையும் வழியாகும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கான ஒன்று உள்ளது. யாரும் முட்டாள்கள் இல்லை. இதோட 20வது அத்தியாயம் நம்ம கேட்டு முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு திருத்தம் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். வேறு என்ன புக்கு படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம அதை படிக்கலாம். ஸோ கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.